ஹலோ குட்டீஸ், எல்லா குட்டீஸும் எப்படி இருக்கீங்க? பெரியம்மா ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி பேர் என்னது? இந்த ஸ்டோரியோட பேர் வந்து மைட்டி அண்ட் ஃபியர்லெஸ் ஹீரோ. மைட்டினா யாரு? மைட்டினா பலசாலி. ஃபியர்லெஸ்னா பயமே இல்லாதவங்க. சரியா? அப்போ பலசாலி அண்ட் பயமே இல்லாத ஹீரோ. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்டோரியில யாரு ஹீரோன்னு. ஓகே, சரி செல்லக்குட்டீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் பலசாலியா? எஸ் எஸ் சத்தமா சொல்லுங்க. எஸ் பெரியம்மா. உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா? சொல்லுங்க. எஸ் எஸ் பெரியம்மான்னு சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பயப்படக்கூடாது அண்ட் பலசாலியா இருக்கணும். பலசாலி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? மில்க் குடிக்கணும். மம்மி சொல்ற மில்க் எல்லாம் குடிச்சீங்கன்னா பலசாலியா இருப்பீங்க. ஓகே ஓகே பேபிஸ், வெரி குட். அப்போ நம்ம ஸ்டோரியில என்ன நடக்குது? இந்த அழகான ஒரு ஜங்கல் இருக்குது. இந்த ஜங்கல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? அங்க ஒரு கியூட் லிட்டில் ராபிட், உங்களை மாதிரியே ஒரு கியூட் பேபி ராபிட். சரியா? ராபிட் எப்படி ஓடும்? ட்விங் ட்விங் ட்விங்னு ஹாப் பண்ணிட்டு ஓடும். ராபிட் எப்படி ஓடும்? ஹாப் பண்ணிட்டு ஓடும். ஜம்ப் பண்ணி ஓடும். அப்போ ஒரு ராபிட் வந்து ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதோட வீட்டு பக்கத்துல போயிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா? இந்த ராபிட் ஒயிட் கலர் ராபிட் இருக்கு, எவ்வளவு கியூட்டா உங்கள மாதிரியே இருக்குது. இது ஜம்ப் பண்ணி அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம சிக்கு ராபிட், இந்த ராபிட் பேர் என்னது? சிக்கு. அப்ப சிக்கு குட்டி வந்து ஜம்ப் பண்ணி ஹாப் பண்ணி ஓடி வந்துச்சுல, ஓடி வந்து டயர்ட்ல அதோட வீட்டு முன்னாடி வந்து நின்றுச்சு. டக் அப்படின்னு நின்னுட்டு அது பிரீத் பண்ணுச்சு. எப்படி பிரீத் பண்ணுவாங்க? அப்படின்னு அந்த ராபிட் குட்டி வந்து ஓடி வந்த டயர்ட்ல பிரீத் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அங்க வெயிட் பண்ணுச்சு. வெயிட் பண்ணதும் என்னாச்சு? அப்போ சிக்கு ராபிட் அது வீட்டு முன்னாடி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு? அது வீட்டுக்குள்ள போகிறதுக்கு அப்படியே உள்ள மெதுவா போச்சான். போனதுமே உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, ரோர் அப்படின்னு. என்னன்னு சத்தம் வந்துச்சு? ரோர். இது ஏன் வீடு. என்னன்னு சத்தம் வந்துச்சு? என்ன சத்தம் வந்துச்சு? இது ஏன் வீடு அப்படின்னு. அப்ப சிக்கு ராபிட் வந்து யார் இது அப்படின்னு கேட்டதுமே அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? நான் பலசாலி, நான் பயமில்லாதவன். என்ன சொல்லுச்சு? நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், இது என் வீடு அப்படின்னு. அப்புறம் அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? நான் யானையோட பெரியவன், யாரும் என்கிட்ட மோத முடியாது அப்படின்னு சொன்னதும் இந்த சிக்கு ராபிட் வந்து பயந்துருச்சு. பாருங்க இந்த சிக்கு ராபிட் பாருங்க, பயத்துல அதோட கண்ணெல்லாம் அப்படியே பெருசாயிருச்சு இந்த சத்தம் கேட்டதுமே. சரியா? ஓகே, அப்புறம் என்ன ஆச்சு? சிக்கு ராபிட் அப்புறம் யோசிச்சுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சிக்கு ராபிட் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுச்சான். எப்படி யோசிப்பீங்க நீங்க? அப்படின்னு யோசிச்சுச்சான். யோசிச்சுட்டு அதுக்கு பயத்துல என்ன பண்ணுச்சு? குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சான். ராபிட் வந்து ஹாப் பண்ணி தானே போவாங்க செல்லக்குட்டீஸ். எப்படி ஹாப் பண்ணுவாங்க? நீங்க ஹாப் பண்ணி காட்டுங்க. ஹாப் லிட்டில் செல்லக்குட்டி, ஹாப் ஹாப் ஹாப். ஹாப் லிட்டில் செல்லக்குட்டி, ஹாப் ஹாப் ஹாப். வெரி குட் வெரி குட். ஆனா சிக்கு ராபிட் வந்து பயத்துல அப்படியே உங்கள மாதிரியே ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ரன் பண்ணி காட்டுங்க. அதே மாதிரி. நல்லா பண்ணுங்க ரன். வெரி குட் வெரி குட் வெரி குட். பயத்துல நம்ம சிக்கு ராபிட் வந்து ஃபாஸ்டா ரன் பண்ணி போச்சாம். ஓகே, ரன் பண்ணி என்ன பண்ணாங்க அவங்க பார்க்கலாம். அப்ப நம்ம சிக்கு ராபிட் குட்டி வந்து ஓடிட்டே ஃபர்ஸ்ட் எங்க போச்சு? ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஃப்ரெண்டு கிட்ட போச்சு. அந்த ஃப்ரெண்டு பேர் என்னது? மிஸ்டர் ஃபாக்ஸி. சரியா? அப்ப நம்ம சிக்கு ராபிட் பாருங்க எவ்வளோ பயந்து குட்டி இல்லையா? பயத்துல பாருங்க சிக்கு ராபிட் வந்து பயத்துல ஃபாக்ஸி கிட்ட போச்சு. ஃபாக்ஸி கிட்ட என்ன போய் சொல்லுச்சு? ஃபாக்ஸி ஃபாக்ஸி, என் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டாங்க. என் வீட்டுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டாங்க. என்னைய உள்ள விட மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்போ ஃபாக்ஸி என்ன சொல்லுச்சு? பயப்படாத சிக்கு ராபிட், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்கள நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு. பாருங்க ஃபாக்ஸி எவ்வளவு கான்பிடென்ட்டா ஹாப்பியா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லிருச்சு இல்லையா? வெரி குட் வெரி குட்.
ம். அப்ப என்ன ஆகுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்போ அப்போ ஃபாக்ஸியும் அந்த சிக்கு ராபிட்டும் திருப்பி அந்த குகைக்கு பக்கத்துல வர்றாங்க. குகைக்கு பக்கத்துல வந்து உள்ள இப்படி லைட்டா பார்த்தாங்க. நீங்க பாருங்க எப்படி உள்ள என்ன தெரியுதுன்னு. எதனா தெரியுதா? இப்படி பக்கத்துல போனதும் உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு. ரோர் அப்படின்னு எப்படி சத்தம் வந்துச்சு? ரோர் அப்படின்னு. என்ன உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு? உள்ள இருந்து சத்தம் சொல்லுச்சு, நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், நான் யானையோட பெரியவன், இது என் வீடு, யாரையுமே நான் உள்ள விடமாட்டேன் அப்படின்னு. அப்ப ஃபாக்ஸி உள்ள பார்த்துச்சு. ஃபாக்ஸி உள்ள பார்த்து யார் இது அப்படின்னு கேட்டதும் அந்த சத்தம் சொல்லுச்சு, நான் யானையோட பெரியவன், நான் ஃபாக்ஸ ஒரே கையில தூக்கி வீசிருவேன் அப்படின்னு சொன்னதும் ஃபாக்ஸியும் பயந்துருச்சு. சரியா? ஃபாக்ஸியும் பயந்து என்ன பண்ணுச்சு? ஃபாக்ஸியும் பயந்துருச்சு, நம்ம சிக்கு ராபிட் 2 பேரும் பயந்துட்டாங்க. பாருங்க, ஃபாக்ஸியும் பயத்துல இருக்கு, சிக்கு ராபிட்டும் பயத்துல இருக்குது. அப்போ ஃபாக்ஸி, சிக்கு ராபிட் 2 பேரும் அப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரே ஓட்டமா திருப்பி வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஃபாக்ஸும் பயந்துருச்சு. அப்புறம் ஃபாக்ஸ் வந்து சிக்கு ராபிட் கிட்ட என்ன சொல்லுச்சு? ஐயோ, உள்ள இருக்கிற அனிமல் வந்து உள்ள இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் வந்து யானையோட பெருசா இருக்காங்க. அவங்க என்னையவே ஃபாக்ஸையே ஒரு கையில தூக்கி வீசிடுவாங்க. எப்படி தூக்கி வீசுவாங்க? இப்படி 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 ரவுண்ட் பண்ணி வீசிடுவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சிக்கு ராபிட் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன சொல்லுச்சு? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சிக்கு ராபிட். அப்ப சிக்கு ராபிட் வந்து சாட் ஆயிருச்சு அப்படின்னு. சரியா? சேட் ஆனாலும் சிக்கு ராபிட்க்கு வீடு வேணும்ல, அதனால சிக்கு ராபிட் ஹாப் பண்ணி திருப்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு. வேற பக்கமா நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்க ஓடுச்சு. சரியா? பாருங்க, இப்ப சிக்கு ராபிட் வந்து இங்க ஓடி போறாங்கல்ல, ஃபாஸ்டா ஹாப் பண்றாங்க. ஹாப் பண்ணி சிக்கு ராபிட் எங்க வந்தாங்க? சிக்கு ராபிட் வந்து பாருங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ரைனோசரஸ் கிட்ட வந்தாங்க. இந்த அனிமல் தான் ரைனோசரஸ். பெருசா இருக்கும், ஆனா யானையோட சின்னதா இருக்கும். இதுக்கு பாருங்க, ஒரு கூர்மையான ஒரு கொம்பும் இருக்குது இல்லையா? அப்போ சிக்கு ராபிட் வந்து அதோட ஃப்ரெண்ட் ரைனோசரஸ், அது பேர் என்னது? மிஸ்டர் ரிங் மிஸ்டர் ரிங்கோ. என்னது? மிஸ்டர் ரிங்கோ. அப்ப வந்து நம்மளோட சிக்கு ராபிட் சொல்லுச்சு, ரிங்கோ ரிங்கோ, என்னோட வீட்டுக்குள்ள வந்து யாரோ வந்துட்டு இனி உள்ளவே விட மாட்டேன்றாங்க, அவங்கள வெளியே அனுப்பிச்சு விட, அப்பதான் நான் என் வீட்டுக்கு போக முடியும், எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப ரிங்கு சொல்லுச்சு, நான் வரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. பாருங்க, ரிங்கு வந்து சிக்கு ராபிட் கிட்ட சொல்லிட்டு இருக்கு, நான் வரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. ஓகே. ஆனா என்ன ஆச்சு? ரிங்குவும் சிக்கு ராபிட்டும் திருப்பி அந்த குகைக்கு பக்கத்துல போனதும் அதே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ரோர் அப்படின்னு வந்து சத்தம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ரோர் அப்படின்னு. அப்புறம் வந்து உள்ள இருந்து என்ன சொன்னாங்க? நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், இது என் வீடு, இதுக்குள்ள நான் யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரிங்கோ என்ன பண்ணுச்சு? ரிங்கோ சொல்லுச்சு, யார் உள்ள இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? நான் யானையோட பெரியவன், நான் வந்து ரைனோசரஸையே தூக்கி வீசிருவேன் அப்படின்னு. அப்படி சொன்னதும் ரிங்குவும் பயந்துருச்சு. ரிங்குவும் பாருங்க, இந்த இதுல பாருங்க, ரிங்கு வந்து ஐயோ என்ன சொல்லுச்சு? அச்சச்சோ, சிக்கு ராபிட், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் வந்து ரைனோசரஸையே தூக்கி வீசிருவாங்க அப்படின்னு. அப்போ சிக்குவும் ரிங்கும் 2 பேரும் வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து நம்மளோட பனி, நம்மளோட ராபிட் சிக்கு வந்து ரொம்ப வந்து சேடாவும் ரொம்ப பயத்துல இருக்குது இல்லையா? நீங்க எப்படி சேடாவும் பயமாவும் இருப்பீங்க இல்லையா? ஓகே, வெரி குட். அப்புறம் என்ன பண்ணுச்சு? அப்ப வந்து திருப்பி நம்மளோட சிக்கு ராபிட் வந்து அதே மாதிரி ஃபாஸ்டா அவங்க குகையில இருந்து வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஓடி போறாங்க. எப்படி நம்மளோட சிக்கு ராபிட் வந்து பாருங்க, திருப்பி இங்க ஓடிட்டு இருக்காங்க ஹாப் பண்ணாம. வெரி குட். அப்புறம் என்ன நடக்குது? சிக்கு ராபிட் வந்து ஓடிட்டே நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கு ராபிட் யாரு கிட்ட போனாங்க? மிஸ்டர் ஃபாக்ஸி கிட்ட போனாங்க. ஃபாக்ஸி வந்து வந்துச்சு, ஆனா ஹெல்ப் பண்ண முடியல. நெக்ஸ்ட் யாரு? மிஸ்டர் ரிங்கோ கிட்ட, ரைனோசரஸ் கிட்ட போனாங்க. இப்ப நெக்ஸ்ட் யாரு கிட்ட போறாங்க? பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சிக்கு ராபிட் வந்து அவங்களோட பிக் ஃப்ரெண்ட், பிக் எலிஃபண்ட்
எலிஃபண்ட் கிட்ட வந்தாங்க. எலிஃபண்ட் எப்படி இருக்கும்? எலிஃபண்ட்டுக்கு பெரிய தும்பிக்கை இருக்கும் இல்லையா? பெரிய ட்ரங்க் இருக்கும். சோ எலிஃபண்ட் கிட்ட வந்து சிக்கு ராபிட் என்ன சொல்லுச்சு? எல்ஃபி எல்ஃபி அதோட பேர் வந்து எல்ஃபி. அப்போ மிஸ் எல்ஃபி. அப்போ வந்து சிக்கு ராபிட் சொல்லுச்சு, எல்ஃபி எல்ஃபி என் வீட்டுக்குள்ள வந்து ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டாங்க. அவங்க என்னை உள்ளேயே விட மாட்டேன்றாங்க. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்லுச்சு? வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ எல்ஃபி சொல்லுச்சு, நான் வர்றேன் அப்படின்னு. எப்படி? நீங்க பண்ணி காட்டுங்க. நான் வர்றேன் அப்படின்னு. ஓகே. அப்ப அகைன் நம்மளோட சிக்கு ராபிட் வந்து அதோட ஃப்ரெண்டோட அந்த குகைக்கு பக்கத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னாச்சு? திருப்பியும் எல்ஃபியும் நம்மளோட சிக்கு ராபிட்டும் அந்த குகைக்கு பக்கத்துல வந்து இப்படி எட்டி பார்க்க போனப்போ உள்ளந்து என்ன சத்தம் வந்துச்சு? ரோர் அப்படின்னு என்ன சொல்லுச்சு? நான் யானையோட பெரியவன், நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், இது என் வீடு அப்படின்னு என்னன்னு சொல்லுச்சு? நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், நான் யானையோட பெரியவன், இது என் வீடு அப்படின்னு. அப்போ எல்லாம் கேட்டுட்டு யார் உள்ள இருக்காங்க அப்படின்னு. அப்போ உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு, நான் யானையோட பெரியவன், நான் ஊதுனேன்னா யானை பறந்துரும் அப்படின்னு. எப்படி எப்படி ப்ளோ பண்ணேன்னா நீங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னு. அது கேட்டதுமே எல்ஃபியும் நம்மளோட சிக்கு ராபிட் திருப்பி 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. இப்போ சிக்கு ராபிட் வந்து ரொம்ப சேட் ஆயிருச்சு. அப்புறம் 2 பேரும் வந்து வேற பக்கமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சரை வீட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போவே முடியாது அப்படின்னு சிக்கு ராபிட் ரொம்ப சேட் ஆயிருச்சு. ஏன்னா எலிஃபென்ட் தானே இருக்கிறதுலயே பெரிய அனிமல். எலிஃபென்ட்னாலையும் நம்ம சிக்கு ராபிட்க்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. சரியா? அப்ப என்னாச்சு? நம்ம சிக்கு ராபிட் வந்து சேடா அதோட வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எப்படி சேடா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு? அப்படின்னு. எப்படி நீங்க சேட் ஆகி காட்டுங்க செல்லக்குட்டீஸ் செல்லக்குட்டீஸ். இல்லையா? அப்போ சேடா நிக்கும் போது அங்க வந்து ஒரு ஃப்ராக்னா என்னது? தவளையார். தவளையார் வந்து என்ன சவுண்ட் பண்ணுவாரு? தவளையார் வந்து ரிபிட் ரிபிட். என்ன சவுண்ட் பண்ணுவாரு? ரிபிட் ரிபிட். நீங்க பண்ணுங்க. ரிபிட் ரிபிட். சரியா? ஒன்ஸ் அகைன் ரிபிட் ரிபிட். ரிபிட் ரிபிட்னு பாடி ரிபிட் ரிபிட்னு தவளை வந்து கத்தும். ஆனா இங்க வந்து என்னாச்சு? இங்க வந்து மிஸ்டர் ஃப்ராக் வந்து ரொம்ப ஹாப்பியா பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்மைல் இல்லையா? நீங்க ஸ்மைல் பண்ற மாதிரியே செல்லக்குட்டி ஸ்மைல் பண்ற மாதிரியே மிஸ்டர் ஃப்ராகியும் ஹாப்பி பேபியா ஸ்மைலியா பாட்டு பாடிட்டு ஓடிட்டு இருந்தாரு. சரியா? என்ன பாட்டு பாடிட்டு இருந்தாரு? அவர் வந்து லா 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 லான்னு பாடிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நீங்க எல்லாம் சேர்ந்து லா 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 லான்னு வந்து பாட்டு பாடிட்டே ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வர போறீங்க. ஷால் வி டூ இட்? நம்ம பண்ணலாமா? ஓகே பெரியம்மா 1 2 3ன்னு சொன்னதுமே ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வந்துருவீங்க. ஓகே 1 2 3 la 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 la. வெரி குட் வெரி குட் செல்லக்குட்டீஸ். வாங்க வாங்க திருப்பி வந்து உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். அப்போ மிஸ்டர் ஃப்ராகி வந்து ஹாப்பியா இப்படி ஓடிட்டு இருந்தாரு. அப்ப அவரு பார்த்தாரு சிக்கு ராபிட் வந்து ரொம்ப சேடா இருக்கே, எதனால சிக்கு ராபிட் சேடா இருக்குன்னு அவர் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு? ஏன் சிக்கு ராபிட் சேடா இருக்குன்னு யோசிச்சுட்டு தவளையார் என்ன பண்ணாரு? தவளையார் வந்து டைரக்டா சிக்கு ராபிட் கிட்டயே போயிட்டாரு. சிக்கு ராபிட் முன்னாடி வந்து நின்னுட்டாரு. கேட்டாரு, என்னாச்சு சிக்கு ராபிட்? ஏன் நீ சேடா இருக்க அப்படின்னு. என்ன கேட்டாரு? ஏன் நீ சேடா இருக்க சிக்கு ராபிட்? நீங்க கேளுங்க. ஏன் நீ சேடா இருக்க சிக்கு ராபிட்? வெரி குட். அப்ப சிக்கு ராபிட் சொல்லுச்சு, என் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். அவங்க என்ன பண்றாங்க? என்னை உள்ள விட மாட்டேன்றாங்க. அவங்கள வீட்டுக்கு வெளியே எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சிக்கு ராபிட் சொல்லுச்சாம். அப்ப தவளையார் வந்து திருப்பி அந்த குகைக்கு பக்கத்துல சிக்கு ராபிட்டோட வீடு இருக்குல்ல பரோ, அந்த குகைக்கு பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்ப உள்ள இருந்து வந்து 2 கண்ணு மட்டும் தெரியுதாம். அப்போ உள்ள இருந்து வந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், இது என் வீடு, நான் யாரையும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ சிக்கு
ராபிட் கேக்குது. அப்போ நம்ம மிஸ்டர் ஃப்ராகி கேக்குறாரு, யார் உள்ள அப்படின்னு. அப்போ யார் உள்ள என்னன்னு கேட்டாரு. யார் உள்ள அப்படின்னு. அப்ப திருப்பியும் அந்த சத்தம் அதேதான் சொல்லுச்சாம். நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், இது என் வீடு, நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். அப்ப ஃப்ராக் என்ன சொல்லுச்சு, நான் என் வாயில ஒரு ஸ்டிக்கியான டங்க் இருக்குது. இப்ப நீ வெளிய வரலன்னா நான் என் டங்க் உள்ள விட்டு உன்னைய வெளிய இழுத்துருவேன் அப்படின்னு. அது சொன்னதுமே அந்த சத்தம் கொஞ்சம் அது சொன்னதுமே என்னாச்சு, அந்த சத்தம் கொஞ்சம் மாறிருச்சு. இல்ல இல்ல அப்படி பண்ணாத அப்படின்னு உள்ள இருந்து சத்தம் வந்துச்சாம். அப்ப இந்த சத்தம் வந்ததும் என்னாச்சு, இந்த சத்தம் வந்ததும் எல்லா அனிமல்ஸும் பக்கத்துல நின்னுட்டாங்க. பாருங்க எவ்ளோ அனிமல்ஸ் இருக்காங்க. யார் யார் இருக்காங்க. ஃபாக்ஸும் வந்துட்டாரு. ஃபாக்ஸ் இந்த தடவ என்ன பண்ணாரு, ஃபாக்ஸ் தான் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் பாருங்க இன்னும் ராபிட்ஸும் வந்துட்டாங்க. ரைனோசரஸும் இருக்குது. அப்புறம் எலிஃபன்ட்ஸும் வந்துட்டாங்க. எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்க. யாருதான் உள்ள இருக்காங்க. அப்ப திருப்பி நம்மளோட ஃப்ராக் மிஸ்டர் ஃப்ராக் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு ஸ்டிக்கியான டங்க் இருக்குது. அத நான் உள்ள விட்டு இப்போ நீ வெளியே இழுத்துருவேன். நீ வெளியே வா அப்படின்னு. அப்படி சொன்னதும் உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு. ஓகே 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 ஓகே. அந்த கணீர்னு இருக்கிற வாய்ஸ் அப்படியே ஒரு பேபி வாய்ஸா மாறிடுச்சு. என்ன சொல்லுச்சு, ஓகே 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 நான் வெளியே வர்றேன், நான் வெளியே வர்றேன். அப்ப எல்லாரும் ரொம்ப கியூரியஸா, யாரு ரொம்ப ஆவலா யாரு வெளியே வர்றாங்கன்னு பாக்குறாங்க. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப உள்ள இருந்து யாரு வந்தாங்க, உள்ள இருந்து ஒரு கியூட்டான கேட்டர்பில்லர் வந்தாரு. சரியா, இவர்தான் உள்ள வாய்ஸ மாத்தி கணீர்னு மாத்தி எல்லாரையும் பயப்படுத்திட்டு இருந்தாரு. ஹாப்பியா வர்றாரு பாருங்க கேட்டர்பில்லர். எப்படி கியூட்டா இருக்கிறாரா கேட்டர்பில்லர். ஆனா கேட்டர்பில்லர் பண்ணது கரெக்ட் இல்ல. யாரோட வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு அது என் வீடுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அப்ப கேட்டர்பில்லர் ஹாப்பியா வெளியே வர்றாரு பாருங்க. கேட்டர்பில்லருக்கு எவ்வளோ கால் இருக்குது இல்லையா, நிறைய கால் இருக்குது. அப்ப கியூட் கேட்டர்பில்லர் வெளியே வந்தாரு. இப்ப கேட்டர்பில்லர் ஹாப்பியா ஸ்மைலியா வந்துட்டு இருந்தாரா. அப்ப மிஸ்டர் ஃப்ராக் அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணாரு. ஜம்ப் பண்ணதும் கேட்டர்பில்லர் பயந்துட்டாரு. ஃப்ராக் நம்மள இப்போ சாப்பிட்டுருவாரு அப்படின்னு. அப்போ ஃப்ராக் சொன்னாரு, கேட்டர்பில்லர் கேட்டர்பில்லர் என்ன சொன்னாரு, கேட்டர்பில்லர் கேட்டர்பில்லர் நீ பேட் ஜாப் பண்ணிருக்க. யாரோட வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு அப்படி பண்ணக்கூடாது. பாருங்க கேட்டர்பில்லர் ஃபர்ஸ்ட் பயந்துட்டாரு. ராபிட்டும் அங்கதான், நம்ம சிக்கு ராபிட்டும் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, நீ அப்படிலாம் பண்ணவே கூடாது. இட்ஸ் அ பேட் ஜாப் அப்படின்னு என்ன சொன்னாரு, இட்ஸ் அ பேட் ஜாப். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அப்போ கேட்டர்பில்லர் சொல்றாரு, ஐ எம் சாரி அப்படின்னு. என்ன சொல்றாரு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்து நான் பேட் ஜாப் பண்ண மாட்டேன். நான் யாரோட வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு பயப்படுத்த மாட்டேன். இத்தனோண்டு கேட்டர்பில்லர் பாருங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் பலசாலி, நான் பயமில்லாதவன், நான் யானையோட பெரியவன் அப்படின்லாம் சொல்லி பயப்படுத்தியிருக்காங்க. அது சொன்னதுமே கேட்டர்பில்லர் சொன்னதுமே எல்லாரும் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க மிஸ்டர் டியர் ஸ்மைல் பண்றாரு, குட்டி ஃபாக்ஸ் ஸ்மைல் பண்ணுது, அப்புறம் பெரிய ஃபாக்ஸும் மாமி ஃபாக்ஸும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க, அவளும் ஸ்மைல் பண்றாரு, அப்புறம் டியரும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. எல்லாரும் எப்படி ஸ்மைல் பண்ணாங்க, எப்படி நீங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் ஸ்மைல் பண்றத பார்த்து என்னாச்சு, கேட்டர்பில்லர் பேபியும் திருப்பி ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அது என்ன சொல்லுச்சு, ஐ வில் பி எ குட் கேட்டர்பில்லர். என்ன சொல்லுச்சு, ஐ வில் பி எ குட் கேட்டர்பில்லர். அப்புறம் ஜங்கல்ல இருக்கிற எல்லா அனிமல்ஸும், யார் யாரு இங்க இருக்காங்க ஜங்கல்ல, நீங்க சொல்லுங்க யார் யார் இருக்காங்க. எலிஃபென்ட் இருக்கிறாரு இல்லையா. நம்ம கவுண்ட் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் எத்தனை எலிஃபென்ட்ஸ் இருக்காங்க, 1 2 3 எலிஃபென்ட்ஸ் இருந்தாங்க. எத்தனை நெக்ஸ்ட் யார் இருக்காங்க, ரைனோசரஸ். எத்தனை ரைனோசரஸ், 1 2 மிஸ்டர் ரிங்கோ தானே ரைனோசரஸ். மிஸ்டர் ரிங்கோ தான் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. மிஸ் எல்ஃபியும் என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சிக்கு ராபிட்டோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, மிச்ச ராபிட்ஸ் இங்க பாருங்க. அப்புறம் கேட்டர்பில்லர் இருக்கிறாரு. அப்புறம் ஒரு பேபி லயனும் இருக்குது பாருங்க. இங்க இங்க ஒரு பேபி கோட் இருக்குது.
அப்புறம் நிறைய அனிமல்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஜங்கல்ல திருப்பி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா அப்படின்னு ஸ்மைலிங்கா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? நீங்க ஸ்மைல் பண்ணி காட்டுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட் செல்லக்குட்டீஸ். ஓகே. அப்போ மிஸ்டர் கேட்டர்பில்லர் என்ன சொன்னாரு? சிக்கு ராபிட் நீங்க உங்க வீட்டுக்குள்ள போயிருங்க அப்படின்னு சொன்னது எல்லா அனிமல்ஸும் ஹாப்பியா பார்த்தாங்க சிக்கு ராபிட் என்ன பண்றாரு அப்படின்னு. சிக்கு ராபிட் வந்து ஹாப்பியா அவர் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஹாப்பியா எல்லாருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க சிக்கு ராபிட் வந்து அப்படியே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு உள்ள போயிருவாரு. ஓகே, சோ திஸ் இஸ் அவர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில யாரு பலசாலி, யாரு பயமே இல்லாதவங்க? நீங்க சொல்லணும். யார் அது? கேட்டபில்லர் வந்து குட்டி கேட்டபில்லர் தானே, ஆனாலும் நான் பயமில்லாதவன் பலசாலி அப்படின்னு வாய்ஸ மாத்தி எல்லாரையும் பயப்படுத்திருச்சு. ஆனா உண்மையாவே யாரு பலசாலி, யாரு பயமில்லாதவன்? மிஸ்டர் எல்ஃபியா? நோ, எல்ஃபி பயந்துட்டாரு. எலிஃபென்ட் பயந்துட்டாரு. மிஸ்டர் ரிங்கோவா? ரைனோசரஸும் பயந்துருச்சு. இல்ல. அப்போ இஸ் இட் மிஸ்டர் ஃபாக்ஸி? அவரும் பயந்துட்டாரு. நோ. அப்ப யாரு பயப்படல? மிஸ்டர் ஃப்ராக் இல்லையா? ஃப்ராகி தான் பயப்படல. சோ ஃப்ராகி தான் வந்து ரியல் ஹீரோ, ரியல் பலசாலி, பயமே இல்லாதவன். அப்ப ஒருத்தவங்க எவ்வளவு டாலா இருக்காங்க, எவ்வளவு குட்டியா இருக்காங்க அதெல்லாம் இல்ல. மனசளவுல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு பலசாலியா இருக்குமோ அதுதான் முக்கியம். சோ நீங்க எல்லாருமே மிஸ்டர் ஃப்ராக் மாதிரி பலசாலி, பயமில்லாதவங்களா இருக்கணும். ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லாருமே மிஸ்டர் ஃப்ராக் மாதிரி இருக்கணும். ஹாப்பியா இருக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்புறம் வந்து பலசாலியாவும் பயமே இல்லாதவங்களாவும் நீங்க எல்லாருமே செல்லக்குட்டீஸ் பேபிஸ், பெரியம்மாவோட செல்லக்குட்டி பேபிஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். ஓகே செல்லக்குட்டீஸ், ஐ ஹோப் நீங்க வந்து இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பெரியம்மா வந்து உங்க எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்மளோட வீடியோ லிங்க்ல இந்த கலரிங் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து பிரிண்ட் எடுத்துட்டு மம்மா கிட்ட சொல்லி பிரிண்ட் எடுக்க வச்சு நீங்க வந்து கலரிங் பண்ணுங்க. இதுல எல்லா நம்மளோட கேரக்டர்ஸும் இருக்காங்க. மிஸ் எல்ஃபி இருக்காங்க, மிஸ்டர் ரிங்கோ இருக்கிறாரு, மிஸ்டர் ஃப்ராக் ஹீரோ உண்மையான பயமில்லாதவன் பலசாலி இருக்கிறாரு, அப்புறம் கேட்டபில்லர் சேட்டக்குட்டி நாட்டி கேட்டபில்லர் பாருங்க ஸ்மைலிங்கா இருக்கு, அப்புறம் ரிங்கோட ஃப்ரெண்டும் இருக்காங்க, சிக்கு ராபிட் இருக்காரு, மிஸ்டர் ஃபாக்ஸியும் இருக்காங்க. டைனி டேல்ஸ் டைம் பை பெரியம்மா. யார் பெரியம்மா? நான் தான் பெரியம்மா. ஓகே, சோ நீங்க கலரிங் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் பாத்துக்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம ஸ்டோரிக்கு இன்னைக்கு வந்து 4 மாரல்ஸ் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பி பிரேவ். ஈவன் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் கேன் பி சூப்பர் பிரேவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். இந்த ஸ்டோரியில ஸ்மால் ஃப்ரெண்ட் யாரு? மிஸ்டர் ஃப்ராக். அவர் வந்து ரொம்ப பிரேவா இருந்தாரு. அவர் வந்து சிக்கு ராபிட்க்கு ஹெல்ப் பண்ணாரு. டோன்ட் பி ஸ்கேர்ட். டோன்ட் பி ஸ்கேர்ட்னா என்னது? பயப்படக்கூடாது. சரியா? சில சமயம் நம்ம வந்து எதை பார்த்து பயப்படுறோமோ அது ரொம்ப ஃபன்னியா இருக்கும், ரொம்ப சிரிக்கிற மேட்டரா இருக்கும், ஸ்கேரியாவே இருக்காது. சரியா? எப்படி எல்லாரும் அந்த குகைக்குள்ள யானையோட பெரியவங்களா யார் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா உள்ளந்து யார் வந்தாங்க? குட்டி கேட்டபில்லர், நாட்டி கேட்டபில்லர் தான் இத்தனை சாட்டையும் பண்ணுச்சு, அதுதான் வெளியே வந்துச்சு. அப்புறம் laugh it out. laughter helps worries go away. அப்படின்னா என்னது? நீங்க சிரிச்சீங்கன்னா நீங்க வந்து ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவா இருப்பீங்க. நம்ம மிஸ்டர் ஃப்ராக் ஏன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அவர்னால? ஏன்னா அவர் ஹாப்பியா சிரிச்சிட்டு இருந்தாரு. சேடா இருந்தீங்கன்னா நீங்களும் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சர்ப்ரைசஸ் ஆர் குட். அப்படின்னா என்னது? சில சமயம் பெரிய ப்ராப்ளம்க்கு சின்ன சொல்யூஷன் கிடைச்சிரும் திடீர்னு. அதனால சர்ப்ரைசஸ் ஆர் குட் இல்லையா? உங்களுக்கு எப்படி பர்த்டேல சர்ப்ரைஸா கிஃப்ட் கிடைக்குது, அதே மாதிரிதான் லைஃபும் சில சமயம் நம்மளுக்கு சர்ப்ரைஸா சில விஷயங்கள் கொடுத்துரும். ஆல்வேஸ் பி பிரேவ். பயப்படக்கூடாது, சிரிச்சிட்டு தான் இருக்கணும். ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்க ஸ்டோரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
என்ஜாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம். பாய் பாய். லவ் யூ பெரியம்மா சொல்லிருங்க. லவ் யூ செல்லக்குட்டீஸ். பாய் பாய்.